இந்த மாதிரி யாருக்காவது நடக்குமான்னு தெரியல, கண்டிப்பாக நடந்திருக்காது. ஆனால் நம்மளே நோட்டீஸ் பண்ண கூட டைம் இல்லாத டைமில் இது நடக்கும் அப்படின்னு இப்போ தான் நான் ரியலைஸே பண்ணுறேங்க. சத்தியமாக எனக்கா இப்படி நடந்திருக்கு, நானாக என்னை நோட்டீஸ் பண்ணலை அப்படிங்கிறதே சத்தியமாக அதனால தான் ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்காது. நடந்திருந்தா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு அட்லீஸ்ட்டு கொஞ்சம் கவனிச்சிருப்போம். ஒரு ஸ்டேஜில்னாவது கவனிச்சிருப்போம். ஆனால் என்னை மாதிரி சரி ஓகே, என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாருங்கள். சுடிதாரை திருப்பி போட்டிருக்கேங்க. டோட்டலாக திருப்பி போட்டிருக்கேன். அது எல்லா டைம்லையும் நடக்கிறது தான். இது எல்லாருக்குமே நடந்திருக்கும் தான். ஆனால் யாராவது சுடிதாரை திருப்பி போட்டு அதை கடைசி வரைக்கும் நோட் பண்ணாமல் இருந்திருக்கீங்களா? நான் எங்கெங்கே தெரியுமா இன்றைக்கி போயிட்டு வந்திருக்கேன். பெரிய பையனோட இன்ஸ்டியூஷன் போய் அவனுக்கு ஃபீஸ் கட்டிட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 1 hour ட்ராவல் பண்ணி போயிருக்கேன். நோட்டீஸ் பண்ணலை. அங்கே போய் உள்ளார இப்போ தான் தெரியுது எல்லோரும் என்னை ஏன் இப்படி பார்த்தாங்கன்னு. உள்ளார போய் ஆஃபீஸ் ரூமில் போய் பே பண்ணிவிட்டு திரும்பி ஹச்ஓடி சார் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அங்கே போய் அவரை மீட் பண்ணிவிட்டு அவங்க சாரை பார்த்துட்டு சஞ்சயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு திரும்பியும் நான் வந்துட்டேன். ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அங்கே ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். கமல் நேச்சுரல்ஸ் சேனல் பார்த்திங்கன்னா தெரியும். ரோஸ் ஃப்ரெஷ் ஃபேஷியலுக்கான அது கஸ்டமைஸ்டு. கண்டிப்பாக நான் கஸ்டமைஸ் பண்ணியே ஆகணும், டைம் இல்லை. ஸோ அதனால் அந்த வேலையை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கு ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்லேயே அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபேஷியல் பண்ணலாம், வீடியோ முடிக்கணும் இல்லையா? ஸோ ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு இப்போ கூட நான் ஃபுல்லாக கவனிக்கல. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு அந்த டைமில் தான் நான் கவனிக்கிறேன் நான் திருப்பி போட்டிருக்கேன்னு. உண்மையாகவே நம்மளை நோட்டீஸே பண்ணாமல் வாழ்கிறோமா? இவ்வளோ மோசமாக நோட்டீஸ் பண்ணாமல் வாழுவோம். என்னடா வாழ்க்கைதுங்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே, நீங்கள் உங்கள் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்துருக்கு என்னை மாதிரிலாம் இவ்வளோ மோசமாலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது தான் திரும்பியும் அடுத்த ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்காக வந்தபோது தான் கவனிச்சோங்கிற மாதிரி இருந்திருக்காது. இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள்.